தல நீரிங்கனி அப்பம் மூடாவல் போரி கப்பிய கரி முகன் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வீணை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு தீரல் புய மதையான் மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்படை முப்புறம் எரிசதாட்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி கூலிமலை திருவாதவரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி என்பவருடனாகிய வள்ளல் வைத்திய சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணம் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரலும் கூட்டியுள்ளது. எப்பொழுதுமே நாம் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வைத்த வேல்படை மாணவனே மறவேன் உனை ஐவர்க்கு இடம் பெறமால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே என்று மிக அற்புதமாக அருணைநாத பெருமான் சொல்கின்றார். இதில் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், தெய்வ திருமலை எது என்று கேட்டால் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய மலையை தெய்வ திருமலை என்று கூறுகின்றார். செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே, திருச்செங்கோடு அவ்வளவு முக்கியமான ஒரு மலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கூறுவதற்கிறாங்க. அங்கே முருகப்பெருமான் அற்புதமாக அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த ஊருக்கு முன்னாடி உள்ள பேர் என்னவென்று கேட்டால் கொடிமாட செங்குன்றூர் என்ற பெயர்தான் பழைய பெயராக இருந்தது. தேவார பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுன்னு பாடியிருக்க மாட்டாங்க, கொடிமாட செங்கோன்றூர்னு தான் பாடியிருப்பாங்க. அருணைநாத பெருமான் வரும்போது செங்கோடுனே இருந்தது, அதனால செங்கோடுன்னு பாடிட்டார். ஒரு முறை வாயு பகவானும் ஆதிசேடனும் யார் பெரியவர் என்று போட்டியிட ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது. அப்போ இவர் என்ன பண்ணாரு, அப்படியே அந்த மலையை விழுங்கினார். விழுங்கினதும் வாயு பகவான் என்ன பண்ணாரு, அது அத்தனையும் வாயுவினால காற்றினால அதை அழுத்தி செல்ல வேண்டும் என்று ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது இந்த வாயுனால அழுத்தினதுனால அவர் வாயில விழுங்கின அந்த மலையானது சிதற ஆரம்பிச்சது. அதுல சிதறின ஒரு பகுதி தான் இது திருச்செங்கோடு. அப்படி இந்த திருச்செங்கோடு ரொம்ப முக்கியமான ஒரு தலம். அது தேவார பாடல் பெற்றது, ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற தலம். ஞானசம்பந்த பெருமான் 16,000 அடியார்களோடு இங்கே வரும்போது அத்தனை பேருக்கும் வெப்பு நோய் உண்டாகிச்சு. எல்லாருக்கும் காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. உடனே சாமி என்ன பண்ணாரு, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் ஒய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றதும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று பாடினார் அது ஞானசம்பந்தர். அந்த பதியம் பாடின இடம் அந்த செங்கோட்டில் தான் பாடினார். அப்போ அத்தனை பேரும் ஜுரத்தினால பாதிக்கப்படும் போது இந்த பதியத்தை பாடி அந்த ஜுரத்தை எல்லாம் நீக்கினார் நமது ஞானசம்பந்த பெருமான். ஒருத்தருக்கு வினை வசத்தினால்தான் ஒருவருக்கு நோய் வரும். இப்போ அத்தனை பேருக்கு நோய் வருது அப்படின்னா எதன் காரணமாக வருது, வினையின் காரணமாக வருது. அதனால ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு, வினை நோக்கிய பாடல் பாடினார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உண்டவக்கு ஊனமன்று. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, நடக்கிறதாங்க நடக்கும், ஜோசியர் சொல்லிட்டாரு,
1 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாவ நான் வீட்டுல இருக்க போறேன். அப்படி வீட்டுல இருந்து சாப்பாடு யாரு இருப்பா? கடை வாங்கி சாப்பிடவா? அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலைய செய்யணும். வேலைக்கு போனா தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அப்ப நம்முடைய முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது அவங்களுக்கு முயற்சி இல்லாம எதுவும் கிடையாது. அப்ப நடக்கதான் நடக்கும் சொல்லி சும்மா உட்காராம நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தால் நம் வினையிலிருந்து என்ன செய்யலாம்? தப்பிச்சு விட. வினை நீக்குவதற்கு என்ன செய்யணும்? வினை நீக்கம் செய்யக்கூடிய பெருமானை போய் சாரணும். அவ்வளவுதான். வினை நீக்கம் யார் செய்வா? சாமி ஒருத்தர் தான் செய்வார். அப்ப சாமியை போய் வழிபாடு செய்தால் அந்த வினை நீங்கிடலாம். வினை நீங்கிருச்சுன்னா நமக்கு என்ன உண்டாகாது? துன்பம் வராது. துன்பம் எதனால வருது? வினையினால வருது. அப்ப வினையை நாம் நீக்க வேண்டும். வினை நீக்குவதற்கு பெருமானிடம் போய் திருமுறைகள் பாடினால், திருநீர் பூசினால், ருத்ராஜம் அணிந்து சிவ வேடத்தோடு இருந்து பதிகம் பாடினால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? நமக்கு நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும். அந்த பாட்டுல மிக அற்புதமாக பாடினார். கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றதும் நாமடி. என்ன செய்யணும்? வினையிலிருந்து தப்பிக்கணும் பாப்பா, ஒரே ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். என்ன வழினா, நீ கைவினை செய்து எம்பிரானுடைய கடலடியை போற்று. கையினால் திருத்தொண்டு ஏதாவது செய். கண்டிப்பா நீ என்ன செஞ்சிடலாம்? நீ வினையிலிருந்து தப்பி விடலாம், நோயிலிருந்து தப்பி விடலாம். நிறைய பேருக்கு நோய்ங்கிறாங்க. அவங்க அழகா திருப்பணி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நோயே வராது. கோயில தொண்டு செஞ்சா நோய் எப்படி வரும் சொல்லுங்க? இறைவனே கதின்னு இருக்கும்போது எப்படி நோய் வரும்? அதனால ஈடுபாடு பண்ணாதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் நோய் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களெல்லாம் போய் கேட்டோம்னா, என்னப்பா செய்யறது, நோய் வந்துருச்சு, நான் படுத்துட்டேன் அப்படிம்பாங்க. சரி, இத்தனை காலமா என்ன பண்ணீங்க? கரெக்டா வேலைக்கு போயிடுவேன், சாப்பாடு கரெக்டா சாப்பிடுவேன், கரெக்டா தூங்க வேண்டியதான் தூங்கிடுவேன். வேற என்ன செஞ்சீங்க? வேற ஒன்றும் செய்யல, இப்படியே காலத்தை ஓட்டிட்டேன் அப்படிம்பாங்க. இப்படி காலத்தை ஓட்டினா பிறகு கடைசி நோய் வாய்ப்பட்டுதான் இறக்கும். செய்ய வேண்டிய வேலையை செய்து வைக்காம நம்ம காலத்தை வீணாக போக்கி திருக்கோயிலுக்கு போகாம அடியாரோடு இறங்காம காலத்தை வீணாக போக்கி விட்டால் கடைசி காலத்துல இறப்பு எப்படி வரும்? படுத்த படுக்கையாதான். அப்ப அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்றும் நிலையாக இருக்கக்கூடிய ஈசனை நாம் சார்ந்தோம் என்றால் நமக்கு வினையிலிருந்து எந்த விதமான வினையினால வரக்கூடிய அந்த நோயிலிருந்து நாம் தப்பி விடலாம் என்று எல்லாராலுமே சொல்லக்கூடிய கருத்து அதுதான். அதனால நம்ம நோயிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் பெருமானை நாம் சார்ந்து திருமுறைகள் பாட வேண்டும். இந்த பாடுதல் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும். அப்ப இந்த திருச்செங்கோட்டில தான் என்ன பாடியிருக்காரு நம்ம ஞானசம்பந்த பெருமான். அவினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவில் உய்வினை நாடாதிருப்பது உண்டவக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றுதும் நாமடியோம் செய்வினை எம்மை தீண்டப்பெறா திருநீல கண்டம். ஏற்கனவே செய்தவன, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கவன, இனிமே செய்யக்கூடியவன அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே வினையை போட்டாரு, செய்வினை அப்படின்னு போட்டார் ஞானசம்பந்தர். அதனால செய்வினை நம்மளை தீண்டாம இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பெருமானை சார்ந்து கைத்திரு தொண்டு செய்தால். அதனால அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எந்த நேரமும் கைத்திருத்து என்று சொல்லியும் கடப்பாட்டினார் அப்படிம்பாரு சைக்கிளாசம். அடியார்கள் எப்பவுமே சாமிக்கு தொண்டு செய்யணுங்கிற அந்த குறிக்கோளோடே இருப்பாரு. அதனால அவங்க இலக்கை எளிமையாக அடைந்து விடுவாங்க. உழவார பணிக்கு வாங்க அப்படின்னு கூட்டோம்னா, உழவார பணிக்கு ஆச்சா இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் அடுத்த மாசம் எப்போ போடுறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே, கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு செய்வாங்க. அப்படி போறவங்களும் இருக்காங்க. சில பேர் சூழ்நிலை காரணமாக வராம இருக்காங்க. அதனால நம்ம யாரையும் நம்ம குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. குடும்ப அளவுக்கு நம்ம இறைப்பணி செய்தால் நம்ம வினையிலிருந்து தப்பி விடலாம். அப்படிதான் எல்லாருமே நம்ம சொல்றாங்க. அப்படி அடுத்த பாட்டுல சொன்னாரு, காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாலையில் மூண்டெரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாவடியோ தீவினை வந்தவை தீண்ட பெறாதிரு நீலகண்டம். காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாலையில் மூண்டெரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை எம்மை தீண்டப்பெறா. யார் மலரால இறைவனை அர்ச்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன வராதுன்னாரு? தீவினை வருமா? அறியாது. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. வரியில இவ்வளவு விளக்கம் இருக்கு. தெய்வ அந்த திருச்செங்கோடு கொண்டு தெய்வ திருமலைன்னு பேரு. ஏன்னா அந்த சாமி அர்த்தநாரீஸ்வரராக இருக்காரு. சிவபெருமான் எப்படி இருக்காரு?
தமிழ்நாட்டிலே 2 கோயில் தான் அர்த்தநாரீஸ்வரர், ஒன்று வாசுதேவனூர், மற்றொன்று திருச்செங்கோடு. இருக்கீங்களா? போன மாதிரிதான் ஞாபகம் இருக்கு. அது எந்த சைடு நீங்க சொன்னீங்களா? சரி. வைத்த வேல்படை மாணவனே, முதல்ல அப்படி திருச்செங்கோட்டில் வாழக்கூடிய சிலங்குன்றே, அங்க மலை ஏன் செங்கோடுன்னு பேருனா சிவந்த மலையா இருக்கும், அதனால செங்கோடுன்னு பேரு அதுக்கு. அங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்காராம்? செலும் சுடரா இருக்காரு. செம்மையோடு முருகப்பெருமான் அங்கேயே விளங்குகின்றார். சிவபெருமான் என்ன நிறம்? சிவபெருமான் செம்மையா. அப்ப அவ பையன் என்ன நிறம்? அப்பா மாதிரி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி சக்கச்சவேன்னு இருக்காங்க. அப்படி ஆகல, அப்பா என்ன நிறமோ அதே மாதிரி புள்ள இருக்குங்க. அப்படி ஆகல. அதான் சாமி எப்படி செம்பொருளோ அதே போல முருகப்பெருமான் எப்படி பொருள் செம்பொருள். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னாரு அது அருணைநாத. சாமி எப்படி படுப்பாருன்னா செம்மான் செக்கச்சவேன்னு இருப்பாராம் முருகப்பெருமான் வந்து. அப்ப கிள்ள ரத்த வருவான்னு அவர் எப்பயுமே அதனாலதான் இந்த பிறவியை நீப்பதற்கு செம்பொருளை போய் நாம் சார வேண்டும் என்று வள்ளுவரும் சொல்றாரு. பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்மை பொருளாகிய சிவபெருமானை சார்ந்து இந்த பிறவியில் வழிபாடு செய்தால் நாம பிறப்பிலிருந்து நீங்கலாம். இப்படி வள்ளுவரும் சொல்றாரு. சரி, அப்படி செங்கோட்டில் வாழுகின்ற சிரஞ்சொடரே, வைத்த வேல்படை வானவனே, சாமி எப்படி இருக்காரு? முருகப்பெருமான் கையில் வேலை வைத்திருக்கு. எதுக்காக வேலை வச்சிருக்காரு? எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேலை வைத்துள்ளார். வேலை எதை குறிக்கும்? ஞானத்தை குறிக்கும். ஞானத்தால் தொழுவார் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிலேன் நானிலே, ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு, ஞானத்தால் நானும் தொழுகிலேனே என்று யார் சொல்றார்? நமது அப்பசாமியும் சொல்றார். இறைவனை அடைவதற்கு ஞானம் ரொம்ப தேவை. அதுக்கு அடிப்படை சரியகிரிய யோகம் நம்ம பண்ணணும். அப்படின்னாதான் ஞானம் வரும். ஞானம் புதுசா வர்றதெல்லாம் கிடையாது. இது மூன்றையும் நீங்க செஞ்சாலே அறிவுல தேங்கி இருக்கும் ஞானம். அந்த ஞானத்தை கொண்டுதான் நம்ம இறைவனுடைய பேரின்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆகையினாலே அடிப்படை என்னவென்று கேட்டால், இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, மனதால் நினைக்கக்கூடிய தொண்டை முற்று பெற்று விட்டால்தான் நமக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கொடா என்று நமது சைவ சித்தாந்தம் சொல்றது. ஞானம் இல்லாம என்ன செய்ய முடியாது? இறைவன் அடையும். ஞானத்திலே எத்தனை வகை இருக்கு பாருங்க. ஞானத்தில் சரி, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் முதல்ல சரியை கிரியை யோகம். ஞானத்துல சரியில் சரி, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம் 4. கிரியில் சரி, கிரியை கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம் 4. யோகத்தில் சரி, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் 4. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் 4. எத்தனாச்சு? நானாங்க அது 16 தானா? நம்ம உடம்புல எத்தனை இடத்துல திருநீர் பூசணும்? இதை வச்சுதான் வந்தது. இந்த 16 இதை நாம கடக்க வேண்டும் என்பதற்காக தான் 16 இடங்கள்ல நாம திருநீர் பூசுகின்றோம். புரிஞ்சிச்சா? இந்த அனுஷ்டானம் பண்ணவங்களுக்கு தெரியும் 16 இடங்கள்ல திருநீர் பூச. இப்படி வைத்த வேல்படை வானவனே, வேலை வைத்திருக்கக்கூடிய பெருமானே, ஞானத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய 12 திருக்கரங்களால் அள்ளி தரக்கூடிய முருகா என்று மறவேன் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீ செய்த கருணை எப்படி? ஒவ்வொரு நிலையிலையும் என்னைய நீ என்ன பண்ற? என் தாய் வயிற்றிலிருந்து ஒவ்வொரு நிலையாக என்னை வளர்த்து 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 வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவா என்று கூறுவதற்கிணங்க என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு திங்களும் தாய் வயிற்றிலிருந்து எடுத்து என்னை இந்த நிலை வரைக்கும் என்னை உயர்த்தி உயர்த்தி என்னை வைத்திருக்கின்றாயே, அந்த கருணையை நான் மறவேன் என்று இந்த இடத்துல சொல்றார். மறவேன் உன்னை. ஐவருக்கு இடம் பெற கால் 2 ஒட்டி அதில். இப்ப சாமி என்ன பண்றாரு? இந்த ஐவர் யாரு அப்படின்னா நம்ம ஐம்புலன்கள், சுவை ஒளி உரு ஓசை நாற்றம், ஐம்பொறிகள், மெய் வாய் கண் மூக்கு செவி. இதனால நம்ம என்ன செய்யறோம்? தீவினை அதிகமாக செய்கின்றோம். அப்ப அந்த தீவினையை தவிர்த்து நாம் இறைவன் வாழ் அந்த ஐம்புலன்களையும் அடக்கி
நாம் என்ன செய்யணும்? இறைவன் பால் நாம் செலுத்த வேண்டும். இப்ப சாமி எப்படி அந்த இதை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் இந்த காலை கொடுத்து கையை கொடுத்து இதை ஊன்றி நடக்க செய்து எவ்வளவு உபகாரம் நமக்கு செய்கின்றார்கள் இந்த இடத்துல சொல்றாரு. இடம்பெற கால் 2 ஒட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும். அதனால பெருமானே, இந்த உடம்பானது நீங்குவதற்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடணும்? உன்னை வழிபாடு செய்து என்னை காத்து அருள வேண்டும் என்று இந்த பாட்டுல கேட்கிறார். வீடு குலையும் முன்னே, வீடுனா இந்த உடம்பானது களையும் முன்னே நீ என்ன பண்ணிடுற? என்னை வந்து காத்து. அதனால என்னை எப்படியாவது பெருமானே என்னை நீ என்ன செஞ்சிடணும்? காத்து அருள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலையும் என்னை நீ காத்து அருள வேண்டும். ஏன்னா இறைவன் காக்காம நாம் என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே வாழ முடியாது. இங்க நமக்கு உயிருக்கு உயிரா இருக்க போய் தான் நம்ம இங்கே வாழ முடியுது. கேவல நிலையிலையும் இறைவன் நம்ம கூட இருந்ததுனாலதான் அங்கேயும் இருக்க முடியாது. இனி முக்தி பருவத்துக்கு போனாலும் அங்கேயும் யார் தான் காக்கணும்? நம்மள சாமிதான் நம்ம காக்கணும். சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு 6 பெறுவார் அச்சோவே என்று கூட சொல்ற. அப்ப சிவமாக்குனாலும் கூட அங்கேயும் யாருதான் காக்கணும்? சிவமாக்கி என்னை ஆண்டனர். அப்ப அடிமையா போய் அங்க போய் முக்தி இன்பத்தை அனுபவித்தாலும் கூட உயிர்கள் என்னைக்குமே அடிமைதான். இறைவன் எப்பயுமே இறைவன் தான். அங்க போய் அந்த பேரின்பத்தை நுகருமே தவிர இறைவனாக முடியாது, சிவமாக முடியாது. சிவமாம் தன்மை பெருமை தவிர சிவமாக முடியாது. எப்பவுமே உயிர் உயிர் தான், சிவசிவம் தான். அப்படி இந்த உடம்பு களையும் முன்னே பெருமானே என்னை காத்து அருள வேண்டும் என்று மிக அற்புதமாக இந்த பாடலில் பாடுகின்றார் நமது அருணாத பெருமான். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடணும். சென்ற புற திருச்செந்தூர் தலப்புராணத்துல ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டே வந்தோம். இப்பொழுது அந்த கந்த மாதன மலை என்ற மலை பற்றி நான் கூறுகின்றேன் என்று சொல்லி, அது எப்படிப்பட்டது என்றால், கார்மேகங்கள் தங்கி இலைப்பாறுகின்ற கந்த மாதனம் என்னும் சந்தன சைலம். சந்தன சைலம்னா சந்தன மலையினர் மேருவாகிய மலையுடன் போதும் போர் புரிய முயன்று உடலுடன் மனமும் சோர்ந்து தான் பொன்மலை ஆக வேண்டும் என்று விரும்பி, இந்த காந்த மாதன மலை நாம் பொன்மலையாக வேண்டும் என்று விரும்பி தடைபட்டு இயலாத உறுதியாக நம்மை எண்ணி வருந்தி தவத்தை வளர்த்தலும் அதை நோக்கி தம் வலிமையால் உயர்ந்த வாயுதேவனால் முச்சிகர ஒளியை இழந்து ஆற்றல் மிக்க மேருமலை போல் ஆக விரும்பி, இப்ப எது போல போட்டி போடுதான்? முச்சிகர ஒளி, அதாவது வாயுதேவனால் உயர்ந்த வாயுதேவன் கூட. இப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன பார்த்தீங்களா, வாயுதேவன் கூட ஆதிசேரன் போட்டி போட்டான் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அதே போல கந்த மாதன மலை பொன்மலையாக வேண்டும் என்று விரும்பி வாயுதேவனிடம் போட்டியிட்டு மேருமலை போல் ஆக வேண்டும் என்று விரும்பி கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா, தவ இயல்பை இந்த அருள்மிக்க சிறந்த சந்தன சேலமே நீ புனிதமான செந்தில் பதியில் மலைவடிவாக தங்கி வாயால் நம்மை வலித்தி கொண்டிரு என்று முருகப்பெருமான் என்ன செஞ்சாரா? அந்த கந்த மாதன மலைக்கு, அது முருகப்பெருமானிடம் வந்து சரணடைய, அந்த கந்தன மாதன மலையை நீ செந்திலம்பதியில் நீ தங்குவாயாக, அங்கே நீ மூழ்கி இருப்பாயாக, அந்த கடலோடு நீ மூழ்கி இருப்பாயாக. அப்ப ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு இப்பதான் தெரியுது. அது கடலுக்குள்ளதான் இருக்கு அந்த மலை. கந்த மாதன மலை எங்க இருக்கு? கடலுக்குள்ளதான். வாங்க சார் போனோம். அப்ப அதை சொல்ற, மலை வடிவாக தங்கி வாயால் நம்மை வலுத்தி கொண்டு இரு. வாங்க சார். வாங்க சார். திகழ்கின்ற பிரம்மகற்ப நாள் முழுதும் தீர்ந்து பின் வரும் பிரம்மகற்ப எல்லையில் நெருங்கிய பொன்வேறு போல் பிரகாசிப்பை என்றும் எய்ந்த பேரன்பால் உறுதி எம்பினோம். ஆதலில் நம் திருமுன் சேர்ந்து அலைமோதும் தெளிந்த கடலில் நாள்தோறும் மூழ்கி, அந்த கடலை எப்போதுமே மூழ்கி நமது திருவடி மலர்களை வணங்கி நம்முடன் குறையில்லாத தன்மை போல் கொண்டு இரு என்று முருகப்பெருமான் யாருக்கு சொன்னாரு? சந்தன மாதன மலையாகிய கந்த மாதன மலைக்கு முருகப்பெருமான் சொல்ல, அது எப்போதுமே கடலிலேயே தங்கியிருக்கு. நமக்கு மலை தெரியுதா? போயிருக்கீங்களா? திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? சரி, அங்க மலை இருக்கா? மலை இருக்கானா? ஆனா கடலுக்குள்ள இருக்கு. இப்ப கதையில தான் தெரியுது. அது சந்தன மலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு கந்த மாதன மலைன்னு பேரு. அது கடலுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நூல் சொல்லுது. சந்திரமலை போட்டு பாத்தீங்களா? அது பாதி கடலுக்குள்ள மூழ்கி இருந்த அதுல ஒரு பகுதி தான் இது. இந்த சொல் திருவடி மலர்களை வணங்கி நம்மையும் குறையில்லா தன்மை போல் கொண்டுள்ள கந்தர மாதன மலையில் சாரலும் இருக்கு வேத நியதியுடன் நாள்தோறும் இன்பம் கொண்டு நீராடலால் அளவில்லா நிலவுலகர் அனைவரும் விருப்பம் உடைய கடலில் நாள்தோறும். இப்ப சாமியே சொல்றாரு, எல்லாருமே இந்த கடல்ல மூழ்கி நீங்க எப்போதும் மூழ்கலாம்.
முழுகலாம். இதுல வந்து இந்த கடல்ல எப்பயுமே நீங்க என்ன செய்யலாம், முழுகலாம் அப்படின்னு சாமி சொல்றாரு. இப்ப கடல் வந்து என்ன தீர்த்தம்? கடல் வந்து என்ன தீர்த்தம் தெரியாதா? அக்னி தீர்த்தம்னு பேரு. எந்த கடலா இருந்தாலும் சரி அந்த தீர்த்தத்துக்கு பேரு அக்னி தீர்த்தம். அங்க இருக்கக்கூடிய நாளிக்கிணறு அது முருகப்பெருமானுடைய வேல்படையினால் உருவாக்கப்பட்ட அந்த தீர்த்தம். அது போக 24 தீர்த்தம் எங்க இருக்கு? நம்ம திருச்செந்தூர்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாளிக்கிணறு தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க. அதை விட்டாச்சுன்னா வேற என்ன தெரியும்? கடல் தெரியுங்க, வேற எதுவுமே தெரியாது அப்படி. ஆனா கோயிலை சுத்தி 24 தீர்த்தம் அப்படி இருக்கு இருக்கு. ஆனா முன்னாடி இருந்து இப்ப தெரியாது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை உயிர்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. சில இதெல்லாம் சாமி என்ன செய்வாரு, மறைச்சு வச்சிருப்பாரு. இன்னொன்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சாமி மறைச்சு வச்சுதான் இருக்கு. முதல்ல படைத்தலா இருந்தாலும் சரி, காத்தலா இருந்தாலும் சரி, அழித்தலா இருந்தாலும் சரி, மறைத்தலா இருந்தாலும் சரி, அருளா எல்லாமே மறைஞ்சதுதான் செய்யறாரு. எதுவுமே டைரக்டா சாமி என்ன செய்யல செய்யல. ஏன்னா டைரக்டா செய்யற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. அந்த காலத்துல சிவபெருமான் நேர்லயே வந்திருக்காரு, 24 திருவிழா நடத்திருக்காரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சாமி வந்திருக்காரு. அப்ப அங்க உள்ள உயிர்கள்லாம் பக்குவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் சாமி நேரடியாக வந்து எல்லார்ட்டையும் வந்து பேசியிருக்காரு. இப்ப யார்கிட்டயுமே பேசுறதா இல்லை. ஏன்னா இது வந்து கலியுகம். எங்க பார்த்தாலும் அட்டுழியமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். காலையில எழுந்திரிச்சு சொல்ற போய் இரவு வரைக்கும் போய் ஓடிக்கிட்டே இருக்கு. எதை எடுத்தாலும் போய் என்னங்க நாங்க சூழ்நிலை, எங்க சூழ்நிலை அப்படி இருக்குங்க, நாங்க வேலைக்கு போறோம், வேலை பார்க்குற இடத்துல உண்மையே சொல்லி வாழ முடியுமாங்க அப்படிங்கிறாங்கல்ல. சில பேர் சொல்றாங்களா, உண்மையை எப்படிங்க பேச முடியும்? ஏன் ரொம்ப நாள் ஆச்சு தம்பி வந்து சுந்தரம் தானே, எத்தனை படிக்கீங்க? 12 போறீங்களா? சரி சந்தோஷம், ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க வாங்க சார், பாருங்க இன்னைக்கு சிறப்பு. வாங்க சார். சுந்தரமூர்த்தி ஐயா இன்னைக்கு தான் வந்திருக்காரு. சரி அப்படியா? சரி சரிங்க சார், சரிங்க சரி. அப்படி இந்த கடலானது அக்னி தீர்த்தம் என்று பேர். சில இதெல்லாம் வந்து மறைச்சுதான் சாமி செய்யறாரு. படைத்தல் காத்தல். படைத்தல் வந்து நேரா செய்யறாரா? இல்ல. காத்தல் இல்ல. மறைத்தல் இல்ல. அருள் இல்ல. அழித்தல் டைரக்டா செய்யல. எல்லாமே சூட்சுமமா தான் வச்சு செய்யறாரு. அது அதுக்கு கூடிய அதிதெய்வங்களை வைத்து சிவபெருமான் இயக்குகின்றார். இப்ப அழித்த தொழிலுக்கு யார் வருவா? சிவபெருமானே வந்துருவாருங்க. சிலர் பாத்தீங்கன்னா அழித்தல் சிவபெருமான். சிவபெருமானை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்க இந்த உலகத்துல, பார்த்திருக்கீங்களா? அதுலயும் அடின்னு இலங்கை போயிருங்க, நல்லா கவனம். இலங்கை போயிருங்க, அங்க நகலேஸ்வரன் ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா குண்டை வச்சு தகர்த்திருக்காங்க. நாங்க வண்டியில போகும்போது எல்லா வீடும் எரிஞ்சு சாம்பலா குண்டு போட்டு தகர்ந்துருக்கு. நாங்க கோயிலுக்கு போறோம், எல்லா வீடும் இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்கும். கடைசி சிவன் கோயில் மட்டும் இருக்கு. அவங்க சிவபெருமானை பார்த்தா பயப்படுவாங்க. அவங்க மத்த எல்லாத்துக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, சாமிக்கு மட்டும் பயப்படுவாங்க. கோயிலை மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க, மத்த எல்லாத்தையும் தகர்த்து சிங்களத்துக்காரங்க. அப்படி அந்த கோயிலை போய் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாமினாலே எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. சிவபெருமான் அழிச்சிருவாராமேங்க அப்படிங்கிற சில பேரு. அவர் வந்து கருணையுமா கடல், அவர் யாரையும் அழிக்கலாம் மாட்டார். அவருக்கு இன்னொன்னுன்னா அவருக்கு தண்டிக்கவே தெரியாது. சிவபெருமானுக்கு புரியுது அவங்களுக்கு? தண்டிக்கவே தெரியாது. அவர் வந்து கருணை தான். அதை வந்து நமக்கு வந்து என்ன செய்யறோம்னா, அதை 2 வகை கருணையாக பிரிக்கிறோம். ஒண்ணு அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அன்பா சொல்லி திருத்துற குழந்தைக்கு பேர் என்ன பேரு? அறக்கருணை. அடிச்சு திருத்துற குழந்தைக்கு என்ன பேரு? மரக்கருணை. இப்ப பிள்ளைய வந்து வேகமா ஓடுது, டே மெதுவா ஓடுறா மெதுவா ஓடுறா அப்படிங்கிறாங்க. தாய் வந்து சொல்றாங்க, இல்லை நான் அப்படிதான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி கால் இடறி கீழே விழுந்தா இந்த தாய்க்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, ஓடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, இப்படி கையை பிடிச்சி 2 அடி வச்சா என்ன செய்வோம், அடுத்து அம்மா அடிக்கும், இன்னுமே அந்த பக்கமே போக மாட்டேன், நான் ஓடவே மாட்டேன் அப்படின்னு என்ன செய்வோம், மெதுவா நிதானமும் போகாதா? அப்ப அந்த தாய்க்கு வந்து கருணை இல்லைன்னு அர்த்தமா? அடிச்சதுன்னா அந்த தாய்க்கு கருணை இல்லைன்னு அர்த்தமா? கருணை ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தை மேல அந்த தாய்க்கு ரொம்ப கருணை. அப்படி அடிக்கலைன்னா அது திருந்துமா? அதேதான் சிவபெருமான் செய்யறாரு. ஏய் பாத்துடா பாத்துடா, நீ ஓவரா போய் சொல்றடா, சொல்றத கேடுறா, 2 அடி ஓட்டடா இதெல்லாம் வருது. அதே மாதிரி இந்த உலகத்துல அட்டுமைகள் நிறைய பண்ணா சாமி மரக்கருணையை செலுத்துவார். அசுரர்களுக்கு எல்லாம் மரக்கருணை செலுத்தினார், தேவர்களுக்கெல்லாம் அறக்கருணை செலுத்தினார். சாமி எப்படிப்பட்ட உருவம் உடையவர்னு சொல்றாரு சேக்கிழார் சாமி சொல்றாரு.
கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி. இறைவனுக்கு எது உருவம்? கருணை தான் வரும், வேற எதுவும் கிடையாது. நாம நினைப்போம் சாமி இப்படி தண்டிச்சு விட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் அவர் தண்டிக்கவே மாட்டார், அவருக்கு தண்டிக்க தெரியாது. அவர் கருணை தான் செலுத்துறாரு. நமக்கு தண்டனையா தெரியுது, நாம செஞ்சு வச்சதை நமக்கு கொடுத்தா அது நமக்கு தண்டனையா எல்லாம் நமக்கு நம்ம செஞ்சு வச்சதுதான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அனுபவிக்கிறதே தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்பமா இருக்கீங்கன்னா புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம், துன்பப்படுறீங்கன்னா நிறைய வேலை செஞ்சு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்பமா இருக்கமா துன்பமா இருக்கமான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்ற வாழ்க்கையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்ப சாமி செலுத்துற கருணை என்ன கருணை? மரக்கருணை. அறக்கருணை மரக்கருணை. இப்ப நமக்கு என்ன கருணை செலுத்தினா நல்லா இருக்கும்? நமக்கு அறக்கருணை செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு முடியுது. அப்ப அறக்கருணை செலுத்தினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணுமா வேண்டாமா? அடியாரோடு இன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தா சாமி நமக்கு அறக்கருணையே செஞ்சுட்டே இருக்கும். வடக்கண்ணா வா வாப்பா இந்தப்பா சாக்லேட் சாப்பிடுப்பா அப்படின்னு சாமி என்ன செய்வாரு? சாக்லேட்டா கொடுப்பாரு. இல்லைன்னா என்ன ஆகும்? பிறவு பக்கத்துல கை வச்சிருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு, கவலைப்படாதீங்க. இங்க வந்தாச்சுனாலே சாமி முழுக்க முழுக்க கருணை தான் சேர்த்து. சரி, அப்படி அதுல இருந்து முருகப்பெருமான் சொல்லிட்டாரு எல்லாருமே கடல்ல. இப்ப திருச்செந்தூருக்கு போனதுமே நமக்கு என்ன ஞாபகம் வருது? கடல்ல போய் முழுகணுங்க. யாராவது சாமியை முதல் பார்ப்போம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. திருச்செந்தூரா அங்க கடல் இருக்கும்ல அப்படிங்களா? சாமி இருப்பாரு, அவர் அழகா இருப்பாரு அப்படி யாராவது சொல்றாங்களா? முதல் இடத்துல என்ன சொல்லுவாங்க? அங்க போய் கடல்ல போய் நீராடும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுவும் அந்த கடற்கரை ஓரத்துல வெண்டிமாலைக்கு வராது மோட்சம் அடைஞ்ச இடம். எல்லாம் கடற்கரையில உட்காந்து என்ன செய்யறாங்க? அது வந்து தியானிக்கக்கூடிய இடம். அந்த கடற்கரையோரம் வந்து தியானிக்கக்கூடிய இடம். ரொம்ப அங்க தியானம் செஞ்சா முருகப்பெருமானை நேர்ல பார்க்கலாமா. வெண்டிமாலைக்கு வராரு சொல்றாரு, கடற்கரையோரம் உட்காந்து முருகப்பெருமானை தியானம் செய்தால் முருகப்பெருமான் காட்சி தருவார்னு சொல்லி நமக்கு நூல்கள் சொல்லுது. யாராவது கடற்கரையோரம் போய் முருகப்பெருமான் நினைக்கிறாங்களா? அங்க சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம், ஒரு 10 சுண்டலை கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? வரிசையை உட்காந்துக்கிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட. வேற என்னெல்லாம் இருக்கு? மாங்காய் இருக்காங்க, மாங்காய் வெறும் வாங்கினா எங்களுக்கு வேண்டாம், அதை பொடி போட்டு அப்படிதான் என்ன செய்யறாங்க? வாங்கி சாப்பிடுறாங்க. திருச்செந்தூர் போனாலே எல்லாரும் என்ன செய்யறாங்க? அதுவும் அந்த சாயங்கால நேரம் தான் கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். மத்த நேரம் கூட ஏன்னா அங்க சுடுமுல வெயில சுடுமுல, அதனால யாரும் உட்கார மாட்டாங்க. அதனால கடற்கரை வந்து ரொம்ப புனிதமான இடம். அங்க வந்து வெண்டிமாலைக்கு மோட்சம் அடைஞ்ச இடம். அங்க போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? உட்காந்து முருகப்பெருமானை அங்க உட்காந்து தியானிக்க வேண்டும். அங்க உட்காந்து கந்த சஷ்டி கவசம் போடலாம், நாளிக்கரத்தில் நீராடலாம். முன்னாடி எல்லாம் நாளிக்கரத்தில் நீராடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நூலை படிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுது அக்னி தீர்த்தத்துல நீராடி நம்ம எங்க போயிடலாம், நேர நாளிக்கரன்ல போய் நாம நீராடலாம் என்று சொல்லுங்க சார். இன்னைக்கு வேலைக்கிழமை ஒன்று தானே காலையில இருக்கா அப்படின்னு சொன்னேன், நீங்க கவனிக்கலையா? எப்பயும் போல நாங்க அந்த பாட்டு படிக்கிற நேரத்துக்கு கரெக்டா மேலும் ஒரு வரலாறு கூறுகின்றேன். இப்ப கந்த மாதனர் பனையை பற்றி கூறினேன், மேலும் ஒரு வரலாறு கூறுகின்றேன்னு சொல்லி இப்பதான் பிரம்மாவை பத்தி சொல்ல போறாரு. மறைகளை உணர்ந்த திரிசுதந்திரர்களே, அந்த திரிசுதந்திராக விளக்கக்கூடிய அந்த அந்தரர்களை பார்த்து அன்ன ஊதியான் ஆன நான்முகன் மாணிக்கங்களை உடைய பாம்புகளை அணிகலனாக உடைய பரனை நெடும் செருக்கால் ஒரு சமயம் நிந்தித்து இருந்தார். நான்முகனாகிய பிரம்ம என்ன பண்ணாராம்? ஒரு காலத்துல சிவபெருமானை நிந்தித்து இருந்தார். அது எப்படி? மாணிக்கங்களை உடைய பாம்புகளை அணிகலனாக உடைய பரன். சாமி சொல்லும்போது எப்படி சொல்றாரு? பண்ண ஆகரண பரனை பழித்து வைக்கிறான். சாமி என்ன சார்? சாமி மேல என்ன இருக்கும்? நாகம் இருக்குமா? நாகாபரணம் இருக்குமா? அது எப்படின்னா மாணிக்கங்களை உடைய பாம்பு. அப்படிப்பட்ட பாம்பை அணிகள். இன்னொன்னு உடம்பு, சிவபெருமானுடைய உடம்பு முழுவதும் பாம்பா தான் இருக்கும். இருக்கீங்களா? இப்ப அந்த மூலப்படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாம்பா வரைஞ்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சித்தாந்த படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கங்களையும்
அங்க பாம்பு இருக்கும். அத பாம்பு மேனியன்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் ஒரு பதிவே வர்றாரு. புயங்கன் பேரு. புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கேன்னு சொல்றப்பல, புயங்கன்னா பாம்புகளையே அணிந்திருப்பவன் அர்த்தம். பூவார் சென்னி மன்னன் உயங்க பெருமான் சிறியோமை போவாதுள்ளம் கலந்துணர்வார் உருக்கும் வெல்ல கருணையினாள் என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து பொறுப்படுமே போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கடல் புகவே. என்ன பாட்டு? யாத்திரை பத்து கரெக்டா சொல்லிட்டாங்க. யாத்திரை பத்து ஆளுக்கு சென்னிப்பத்து சென்னிப்பத்துல சென்னி சேம். வெரி குட். நல்ல பிள்ளை எல்லாம் கைத்துட்டுங்க. வெரி குட். யாத்திரை பத்து கரெக்டா சொல்லிட்டேன். அப்படியே சூப்பர். ரொம்ப பிடிக்குமா? வெரி குட். நல்ல பிள்ளை. பாருங்க யாத்திரை பத்து. ஏன்னா இந்த பாட்டுலதான் மற்றதெல்லாம் பொதுவா பாடியிருப்பாரு மாணிக்கவாசக பெருமான். இந்த ஒரு பாட்டுலதான் போதும் போதும் சிவருமனை போய் அடைகிறதுக்கு காலம் தாழ்த்த வேண்டாம், செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க, புகழ் மின் தொடுமின் பூப்புனை மின், செய்ய வேண்டிய வேலையில சிவருமனை போற்றி புகழுங்க, புகழ் மின் தொடுமின், சிவருமனை போய் திருக்கோயில போய் தொழுங்க, போட்டு புகழ் மீன் தொழுமின் பூப்பணி மீன் பூப்பணி செய்யுங்க அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கவாசக பெருமான் சொல்ற. போவோம் காலம் வந்ததுக்கான் பொய்விட்டு உடையான் கடல் புகவே உடையான் அடிக்கில் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒருப்படுமே அடைவும் போய் நாம் சிவபுரத்தில் இனி அணியார் கதவது அடையாமே. எப்படி இந்த பாதிக முழுவதும் நீ எடுத்து போய் பாருங்க. யாத்திரை பத்தி யாருக்கு ரொம்ப பிடிக்குமா சார் உங்களுக்கு? வெரி குட். நல்ல எல்லாருமே திருவாசகத்துல கொஞ்சம் ஊறிதான் இருக்காங்க. டெய்லி படிப்பீங்களா? டெய்லி பாடுவீங்களா? சரி சரி. அடைவோம் போய் நாம் சிவபுரத்தில் இனி அணியார் கதவு அது அடையாம. அது அடைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? போய் உள்ள நமக்காகவே சாமி திறந்து வச்சிருக்காராம். இனி ஒரு கதவு அது அடையாமை அடைக்காம சாமி வச்சிருக்காரு. நம்மளாம் போறதுக்காக சாமி வச்சிருக்காரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு சீக்கிரம் போக வேண்டாமா? காலத்தை தாழ்த்த வேண்டாம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. ஓட பாருங்க, இங்கேயே இருக்காதீங்க. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்யணும். யாரு மேல? சிவபெருமான் மேல. நம்ம எல்லாருமேலையும் காதல் வருது. சிவபெருமான் மட்டும்தான் எங்களுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எதை பார்த்தாலும் ஒரு இட்லி மேல காதல் வருது, ஒரு அல்வா மேல காதல் வருது, லட்டு மேல காதல் வருது, சாமி மேல வருதுன்னா கோயிலுக்காக இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க நான் நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சீராக அந்த இது வரணும். அது மாதிரி திருமுறை பாடுவதற்காங்க நீங்க போயிட்டு வாங்க நாளைக்கு, நான் வீட்டுல இருந்து படிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க சில பேர். பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து நினைச்சா என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி அடியார் ரோடு இருந்தா தான் நிறைய திருமுறைகள்லாம் நாம பாட முடியும். வீட்டுல இருந்து பாடம் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விருந்தாள் வருவாங்க. வருவாங்களா? வர மாட்டாங்க. விருந்தாள் வந்துருவாங்க, வேட்டாள் வருவாங்க, உங்களை படிக்க விட. திடீர்னு வீட்டுல இருக்கவங்க என்ன செய்வாங்க? முதல்ல சமையல் செய்யுங்க அப்படிம்பாங்க. இப்படி உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து தடுத்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அப்ப அடியாரோடு இருந்தா தான் அடியாரோடு இருந்தாதான் எல்லா காரியமும் நம்ம செய்ய முடியும். அதுக்காக தான் பாட்டுக்கு பாட்டு அடியாரோடு கூட்டிய அதிசயம் கண்டாமே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அப்படி சாமியுடைய உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? புயங்கன் பேரு. அவர் பாம்பை அணிந்தவன். அதனால புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே புகழ் மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கந்தாலேயே புந்தி வைத்துட்டு அந்த பூ புனையும் போது என்ன செய்யணுமா? சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்து கொண்டு பூ கட்டணுமா? புயங்கன் தாளையே புந்தி வைத்துட்டு சிந்தையில் வைத்து புந்தி வைத்துட்டு இகழ்வின் எல்லா அல்லலையும் இனி இடையூறு அடையாமல் அடைவும் போய் நாம் சிவபுரத்தில் இனி அணியார் கதவது அடையும் நெகிழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முருகி நிற்போமே. அடியாருக்கு முன்னாடி போய் நம்ம எப்படி இருக்கணும்? நெஞ்ச முருகி நிற்கிறோம். நம்ம அடியார்களை பார்த்தாலே நம்ம என்ன செய்யறோம்? வேற்றுமையா பார்க்கிறோம். எந்த அடியாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேற்றுமையாக பார்க்க கூடாது. எல்லா அடியாரும் ஒண்ணுதான். ஒருத்தர் அன்னைக்கு கேட்டாரு, அந்த 63 ரேங்க் யார் உயர்வு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அடியே 63 ரேங்க் உயர்வுதான். இவங்க உயர்வு அவங்க தாழ்வு எல்லாம் கிடையாது. எல்லா பேருமே இறைவனுக்கு தொண்டு செஞ்சுதான் போயிருக்காங்க. எல்லாருமே உயர்வு. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் யாருமே கிடையாது. எல்லா அடியாரும் அதனால இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்
கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே அப்படின்னு அப்பர் சுவாமி சொன்னார். உடனே இப்ப அந்த தருக்கு எப்படி பிரம்மாவுக்கு வந்தது என்று ஒரு சமயம் பலிக்கின்றான் என்று பலர் கூறும் செய்தியை சிவபெருமானும் திருவுள்ளம் கேட்டு இப்ப என்ன பண்ணாரா, இவரு சிவபெருமானை நிந்தித்து எப்படி இருந்தாருன்னா, அவருக்கு 5 தலை நமக்கும் 5 தலை அப்படின்னு நினைச்சாராம். யாரு? பிரம்மா. சிவபெருமானுக்கு 5 தலை நமக்கு 5 தலை, நாம ஏன் அவரை வணங்கணும் அப்படின்னு அவரை நிந்திக்க ஆரம்பித்தார் பிரம்மா. அப்படி நிந்தித்தலை பலர் சொல்லியும் கேட்டு சிவபெருமானுக்கு தெரியாத ஒண்ணு உண்டா, அவருடைய உள்ளக்கிழக்கை அறிந்து அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து வைரவரை நோக்கி, வைரவா, நீ உக்கிர கோபம் உடையானாய் 100 இதழ் தாமரையை ஆதனமுடைய பிரம்மனது 5 தலைகளில் ஒரு சிரத்தை குருதி கொப்பளிக்க நகத்தால் கிள்ளி எரிவாயாக என்று சிவபெருமான் படித்தார். யார? வைரவரை. வைரவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? யாரு? சிவபெருமான். கரெக்டா சொல்லிட்டாங்க எல்லாரும், சிவபெருமானுடைய மகன். ஆனா உண்மையில யாருன்னா சிவபெருமான் தான். நம்ம உலக வழக்குக்கு தான் நம்ம சிவபெருமானுடைய மைந்தன் சொல்றோம். இப்ப முருகபெருமான் சிவபெருமான் தான், ஆனா உலக வழக்கு நம்ம என்ன சொல்றோம்? சிவபெருமானுடைய மைந்தன் சொல்றோம். ஆனா உண்மையிலே யாருன்னா சிவபெருமான் தான். விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடித்த தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி. யார் சொல்றா? அப்பர் சாமி சொல்றாரு. சாமி பைரவரா வராராம். கால பைரவரா யாரு வரா? சிவபெருமான் தான் வராருங்கிறார். நம்ம அதை போய் நம்ம அவருடைய பையன் சொல்லலாமா? உபச்சாரமா சொல்றது. ஆனா உண்மையிலே யாருன்னா வைரவரா வர்றது சிவபெருமானே. அதுல எந்த வித ஆச்சரியமே இல்லை. இப்ப சிவன் கோயில்ல வைரவர் இருக்காரா? யார் அது? சாமி. அது தட்சிணாமூர்த்தி இருக்காருல்ல, யாரு? சாமி. ஒருத்தர் இன்னைக்கு போன் பண்ணாங்க, சிவா சொல்லுங்க சிவா அப்படின்னு. சிவா, அந்த வியாழ பகவான் இருக்காரு, அந்த வியாழ பகவான் தான் சிவா தட்சிணாமூர்த்தி அப்படின்னாரு. கரெக்டா தப்பா? வியாழ பகவான் குரு இருக்காருல்ல, நவகிரகத்துல குரு யாரு? வியாழ பகவான். அதாவது பிரகஸ்பதிமாங்க வியாழ பகவான். அவர் குருவா? இங்க இருக்கிற வியாழ பகவான் தான் அங்க தட்சிணாமூர்த்தியா இருக்காரா? கிடையாது, கிடையாது. அதுதான் சிவபெருமான். அது 25 மாகேஸ்வர மூர்த்தங்களை ஒன்றுதான் தட்சிணாமூர்த்தி. இந்த குரு யாருன்னா நவக்கிரகங்களுக்குரிய குரு வியாழ பகவான் பேரு. ஆனா அத்தனை பேரை இயக்குறது சிவபெருமான். அந்த நவக்கிரகங்களும் இயக்குறது யாரு? சாமி என்பதை நம்ம மறந்தாங்க. வியாழ பகவான் யாருன்னா தேவர்களுக்கு குரு. பிரகஸ்பதிங்கிறது தேவர்களுக்கு குருவாக விளங்குவார். அசுரர்களுக்கு குருவாக விளங்குவார் சுக்கராச்சாரியார். புரியுதா உங்களுக்கு? இது தேவர் குருவும் அசுர குருவும் தெரியுதா? அசுர குரு யாரு? கரெக்டா. தேவகுரு யாரு? வியாழ பகவான். ரைட். எல்லாத்துக்கும் குரு யாரு? தப்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் குரு அதுதான் உள்ள தட்சிணாமூர்த்தியா வச்சிருக்காங்க. தெரிஞ்சா? சரி. அப்படி சாமி என்ன பண்ணாரு, பைரவரை அனுப்பி நீ போய் ஒரு தலையை கொய்து வருவாயாக அப்படின்னது. உடனே சாமி போனாரு. பைரவர் போய் அப்படியே ஒரு தலை, 5 தலையில ஒரு தலையை அப்படியே கிள்ளி எரிஞ்சு உச்சந்தலையை என்ன செஞ்சாராம், ஒரு புடி பிடிச்சி இழுத்து கையில உணர்ந்து போய் இந்த சாமி கையில விட்டுட்டார். இப்ப சாமி அதை வச்சுதான் என்ன செஞ்சிருக்காரா, பிரம்ம கபாலம் பேரு. அதை வச்சுதான் பிச்சை பாத்திரம் எந்திராரு. எந்த கபாலம்? பிரம்ம கபாலமும் பேரு. பிரம்மாவுடைய தலையைத்தான் சிவபெருமான் கையேந்தி பிச்சை பாத்திரம் ஏந்தி வருகின்றது பிரம்ம கபாலம் என்று பெயர். நான் யார்? என் உள்ளமார் நான் ஞானங்களார் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டினில் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளித்தேர் அன்பவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்துமிங்கிறார்ல மாணிக்காச பெருமான். அதுல என்ன சொல்றாரு? உண்பளித்தேர் அம்பலவன். அந்த உன் பலி கேட்டு சாமி இந்த பிரம்ம கபாலத்தை தான் ஏந்தி செல்கின்றார் அப்படின்னு மாணிக்காச பெருமான்னு சொல்றாரு. எதுக்காக போறாரு சாமி? பிச்சை கேட்டு ஒவ்வொருத்தையும் போறாரு. எப்பா அப்படின்னு சாமி கேட்டா நீங்க என்ன செய்யணும்? உங்களால என்னது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சாமி எதுக்காக பிச்சை பார்த்தாரு? நம்மளுடைய வினையை வாங்குவதற்காக சாமி பிச்சை பார்த்தார். நாம வினையை கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம்? எங்களுக்கு கைச்சொலியா இருக்கு, போயிட்டு வாப்பா அப்படின்னு அவங்களை அனுப்பி விட்டுருவோம். விலை ஏற்ற இருக்கட்டும், உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு வினையை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். அப்ப நம்ம வினை இருந்துகிட்டே தான் இருக்கும். சாமி இப்படியாவது வினையை கேட்டு வாங்கி இவனை நற்கதி அடையும்னு சாமி நினைச்சா நாம அவங்களுக்கு டிமிக்கு கொடுத்து தெரிஞ்சுக்கிறோம். நாமளே நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். தர்மம் செய்யறதுக்கு ரொம்ப இறங்கி போய் செய்யணும். தர்மம் செய்யணும்னா விருப்பப்படணும். ரெண்டாவது நல்லா ஆழ்ந்து தர்மம் செய்யணும்.
அதை தர்மம் செய்யும் போது இறைவனை நினைக்கணும். பயிர் கதிர் அறிவியலோனை வாழ்த்தி நொய்யின் பிளவேணும் பகிர்மின்கள் அப்படின்னாரு அன்னைநாதன். நொய்யில் பிளவாது என்ன செய்யணும்? அரிசியில பாதி அளவு நொய்யின்பாங்க. நொய் அரிசி பார்த்துருக்கீங்களா? அதுல பாதியாவது கொடுயா அப்படிங்காங்க. அதை கூட செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். நொய்யில் பிளவேணும் பகிர்மின்கள். சரி, இப்படி உடனே அந்த பிரம்ம கபாலத்தை வச்சுதான் சாமி என்ன பண்ணாரு? எல்லாரிடமும் பிச்சை பார்த்து எழுதுகிறார். அப்படி ஒரு நகத்தை கிள்ளி எடுத்ததுனால பிரம்மாவுக்கு எத்தனை தலை இருந்துச்சு? 5 தலை இருந்துச்சு, ஒரு தலை போயிடுச்சு. இப்ப எத்தனை தலை இருக்கு அவருக்கு? அதனால அவருக்கு என்ன பேரு? நான்முகன் என்று பேர். இப்ப சின்ன பிள்ளை புஸ்தகம், தமிழ் புஸ்தகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவள்ளுவருடைய திருக்குறள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல அவருடைய இயற்பெயர் போட்டிருப்பாங்க. அதை நீங்க எடுத்து பாருங்க. அதுல என்ன பேர் போட்டிருக்குன்னு நாளைக்கு வந்து சொல்றீங்களா? நீங்க யாரும் மறைச்சிருக்கீங்களா? அதுல போட்டிருக்காங்க பாத்துருக்கீங்களா? பிரம்மாவுடைய மற்றொரு பேர், வேறு பேர்கள் போட்டு அதுல நான்முகன் வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப பிரம்மாவை தான் சாமி என்ன பண்றாரு? இந்த பூலோகத்துல திருவள்ளுவராக பிறக்க வைத்தார். புரிஞ்சுச்சா? பிரம்மா சரஸ்வதி தேவி யாரு? அவங்கதான் கீழே அவை பாட்டியாக பிறக்க வைத்தார். இப்படி எல்லா தெய்வத்துக்குமே பிறப்பு இறப்பு உண்டு. சிவபெருமான் ஒருவரை தவிர எல்லாருக்குமே, எல்லா தெய்வங்களுக்கும் யாதொரு தெய்வம் ஒன்றில் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது நமது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல். ராமர் 16 வருஷம் கஷ்டப்பட்டாரு மனைவியை பிரிஞ்சு. அது எதுக்குங்க? வேற எதுவும் கிடையாது, இறைவனை நினைச்சு கிடையாது. மனைவியை பிரிஞ்சு ஒரு கஷ்டப்பட்டார் 16 ஆண்டு வனவாசம் போனார்ல. இப்படி எல்லா தெய்வமே அது மாதிரி. ரேணுகா தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரியம்மன். பரசுராமர் என்ன பண்ணாரு? தலையை கொய்தார், பாத்துருக்கீங்களா? அவங்கதான் வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேணுகா தேவின்னு கொண்டாடுவாங்க மாரியம்மனை. இப்ப நம்ம ஊர்ல எப்படி கொண்டாடுவாங்க? மாரியம்மன் கொண்டாடுவாங்க. அந்த இந்த பெருமா தெய்வம் மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முகம் மட்டும் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? என்ன காரணம்னா இந்த பரசுராமர் அந்த தலையை வெட்டியதுனாலதான் மாரியம்மனுக்கு பெரும்பாலான இடத்துல வெறும் அந்த தலையை மட்டுமே வச்சு அந்த மூர்த்தத்தை வச்சுப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சரி, அது யாரோட? பரசுராமனுடைய அம்மா தான் ரேணுகா தேவி என்கின்ற மாரியம்மாவாக வந்தது. இப்படி எல்லா தெய்வத்துக்குமே பிறப்பு உண்டு, சிவபெருமான் ஒருவரை தவிர. ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர். கடவுள் ஒன்று, 1000 பேரோ 10,000 பேரெல்லாம் கிடையாது, ஒரே கடவுள். கடவுள் ஒன்றன நினை, அதுவும் உண்டன நினைங்கிறாரு பட்டினத்தார். அதுலயும் திருமூலதேவனார் ஒன்றே தெய்வம் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னாரு திருமூலதேவனார். அப்ப ஒரே தெய்வம் யாரு? அற்புத தெய்வம் இதனில் மட்டும் உண்டு. அன்போடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சிறத்தானே என்று நமது திருவிசைப்பாவும் நமக்கு சொல்கின்றது. அற்புத தெய்வம் இதை விட நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. அற்புத தெய்வம் யாரு? சிவபெருமான் ஒருவரே. சரி என்று கூறினது. கபாலத்தை கரத்தில் ஏந்திய வைரவ கடவுள் நல்லது என்று வணங்கி கமலமலர் அயன் இருக்குமிடம் சென்று சினந்து பெருமூச்செறிந்து தலைகள் 5இல் 1 இல்லையாக இழக்கர நகத்தால் கிள்ளி எரிந்தனர். உடனே எரிந்து செஞ்சாராம், நகத்தினால் கிள்ளி எரிந்தான். அது முழு படத்தெல்லாம் காமிக்கிறார் வைரவர். நகத்தால் அப்படி கிள்ளி கொண்டு வந்துட்டு கையில கொடுத்தான். முழு படத்தை காமிக்க வேண்டிய அவசியமே சாமிக்கு கிடையாது. அது மாதிரி ராவணன் தூக்க போனாரு, எங்க கைலாய மலையை அப்படி பெயர்த்து தூக்குனாரு. சாமி வேற ஒண்ணும் செய்யல, அவரை போட்டு அடிக்கல வைக்கல, எதுவுமே செய்யல. லேசா காலில் லேசா பிரஸ்தம் பண்ணாராம், தொடக்கம் செஞ்சாராம். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல்மையில் தலங்கொள் கால் விரல் சங்கரன் லேசா அப்படி ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. லேசா பிரஸ் பண்ணாரு, அவனால தாங்க முடியல, துடிக்க ஆரம்பிச்சிட்டான் ராவணன். அதுக்கப்புறம் சாமி அவனுடைய அந்த சாமகானத்தை மீட்டி பாடிய காரணத்தினால் அவனுக்கு அருள் செய்தார் என்று நமக்கு நூல்கள் சொல்கின்றது. பாட்டு பாடினா சிவபெருமான்ட்ட கண்டிப்பா நீ என்ன வாங்கிடலாம்? அருள. அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே என்று அப்பர் சாமிகள் கூறுவதற்கிறங்க. பாட்டு பாடினா கண்டிப்பா அதுக்குரிய பரிசு உங்களுக்கு சிவபெருமான் செடியை தயாரா வச்சிருப்பாரு. புரியுது உங்களுக்கு? தினசரி அன்றாடம் சாமிக்கு முன்னாடி திருமுறைகள் பாடம். நான் அடி நிறைய பேரை பார்த்துருக்கேன். பூஜை நேரத்தில் என்னென்ன செய்வாங்க? எல்லாம் பதனாம செய்வாங்க. கடைசி திருமுறை பாடையில ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு இருந்துச்சு ஓடி வந்துடும். அப்படி பாடக்கூடாது. திருமுறை பாடுறதுக்கு அதிகமாக டைம் இருக்கு.
சாமிக்கு முன்னாடி. ஏன்னா உண்மையான நெய்வேத்தியம் எது அப்படின்னா சாமிக்கு பாடல் தான் உண்மையான நெய்வேத்தியம். உபச்சாரமா கொடுக்கறது தான் அந்த சுத்தம் நம்ம கொடுக்கறது. ஆனா உண்மையிலே எது அப்படின்னா எது பாடல் தான். அடின முன்னாடியே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அங்க பாடிக்கிட்டு இருப்பேன், இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தேன் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க இப்ப எல்லாரும் திலேவாத ஒன்றும் பாடுறாங்க. ஒரு ஆள் பாடிக்கிட்டு இருந்தா இவங்க என்ன பாட்டு படிக்க எப்படி 10 நிமிஷம் ஆகும், அது கூட இதை வேலை செஞ்சிருவோம், கதையை பேசுவோம். அப்படி பேசி அடி 2-3 தடவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது சரி வராது, எல்லாத்தையும் பாட வச்சு படிச்சு காலையில பூஜை கதையில தெரியும் எல்லாரும் தெளிவாக அமைதியா அழகாக உட்காந்து பாடுவாங்க. அடியில் பாடிக்கிட்டு பார்த்தா சக்க சக்க சக்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி திரும்பி பார்த்துட்டு நான் இத்தனைக்கு திரும்பி பார்த்துட்டு வேற பாடுவேன். அப்பயும் நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டு அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. பார்த்தேன் ரைட்டு எல்லாம் சேர்ந்து பாடுங்க அப்படின்னு இப்ப எல்லாம் கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப திருமுறை ரொம்ப முக்கியம். அவ்வளவு பூஜை பண்றதுன்னு கடைசி நம்ம திருமுறை பாடுற பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி அடுத்தவன் அயன் வருந்தி வைகுண்டம் சென்று உடனே அங்கிருந்து எங்க போயிட்டானா நேரா வைகுண்டத்துக்கு போயிட்டானா. அப்பா ஆட எங்க அப்பாவை போய் பார்ப்போம் அப்படின்னு. பிரம்மாவோட அப்பா யாரு? திருமாலு. அவர் தொப்புள் குடியில பாத்துக்கீங்களா? தெரியாதா? நாங்க இப்பதான் சார் எப்போ போன மாதிரி தெரியும், ஆட்டோகளுக்கு போயிருக்கோம். அங்க ஏதோ தொப்புள் கொடியில இருக்கிற மாதிரி தெரியும். அவர் அப்பா பார்க்க போறாரு. அடுத்தவன் அயன் வருந்தி வைகுந்தம் சென்று தன் தாதையான திருமாலின் திருவடிகளை வணங்கி உள்ளம் சோர்ந்து இருப்ப பார்த்திபனுக்கு சாதியான பரந்தாமன் கலந்த மகளை தெளிவு செய்ய மகனை தெளிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரு. இப்ப யார்கிட்ட போய் தஞ்சை அடைஞ்சாரு? வைகுண்டத்துல இருக்கக்கூடிய திருமாலை நோக்கி சென்றார் இவர் பிரம்மா. பார்த்தனுக்கு சாரதியான பரந்தாமன். இப்ப பார்த்தன யாரு? அர்ஜுனன். யாருக்கு சாரதியா இருந்தாரு? திருமால அவருக்கு சாரதியா இருந்தார். அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தவர் தான் திருமால. அது தேர் ஓட்டினார்ல, அது இருக்கீங்களா? இன்னொன்னா பார்த்து இப்ப திருமால் கூட தவம் செய்யல அந்த அளவுக்கு. ஆனா அர்ஜுனன் அவரை தவம் செஞ்சிருக்காரு. சிவபெருமான் நேர்ல பார்த்திருக்காரு, அவரோட சண்டை போட்டிருக்காரு. தோளுக்கு தோளா சண்டை போட்டு சிவபெருமான நேரடியாக கண்டவர் யாருன்னா நமது அர்ஜுனன். அதனாலதான் மறுபிறவில கண்ணப்பனாராக 6 நாள்ல மோட்சம் அடைஞ்சு சென்றவர் கண்ணப்பனார். அர்ஜுனர் தான் அந்த மறுபிறவில. நம்ம நிறைய இதில் பத்திலாம் சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு பார்த்தன் அப்படின்னா இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா பார்த்திபா பூசா விதின்னு வரும். இந்த சிவ பூஜை எடுத்தவங்களுக்கு தெரியும் பார்த்திபா பூசா விதி. சில இடத்துல இந்த பார்த்திபா அப்படின்னா மண் என்று அந்த இடத்துல குறிக்கும். அன்னைக்கு ஆசிரியர்கிட்ட கேட்டோம் பார்த்திபம்னா என்ன, பார்த்திபா பூசா விதினா என்னன்னு. சனிகலிங்க பூஜைன்னு பேரான். சனிகலிங்க பூஜை மண்ணில் பிடிச்சி சிவலிங்க வர வச்சு பூஜை செஞ்சு மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் தண்ணியில கரைப்பாங்க. சந்தனத்தை பிடிச்சி வச்சு சிவ பூஜை செய்து சந்தனத்தை எடுத்து தண்ணியில கரைச்சிருவாங்க. எதை வச்சு பூஜை செய்யறோமோ அதை கரைச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கு சனிகலிங்க பூஜைன்னு பேரு. அதாவது பயிற்சி எடுப்பதற்காக இருக்கக்கூடிய பூஜைக்கு பார்த்திபா பூசா விதின்னு பேரு. அப்படிதான் நம்ம திருவாவூர்ல தீட்சை எடுத்தா அந்த பூசா விதியை கொடுப்பாங்க. எப்படியாவது பயிற்சி எடுக்க வேண்டும் என்று அந்த பூஜை விதியை கொடுத்தா அதே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வருது. அதே நம்மளால என்ன செய்ய முடியல. இதையும் சுருக்கி ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் 2 மணி நேரமாக்கி 1 மணி நேரம்லாம் பூசை பண்றவங்க இருக்காங்க, 1/2 மணி நேரம் பூசை பண்றவங்களும் இருக்காங்க, 10 நிமிஷத்துல பூசை பண்றவங்களும் இருக்காங்க. அதையும் நிறைய பார்த்தாச்சு. அன்னைக்கு ஒருத்தர் பண்ணாரு பாருங்க, 5 நிமிஷத்துல பூஜை முடிச்சுட்டு வெளியில வந்து ஆச்சரியமா போச்சு. எனக்கு பூஜை முடிச்சிட்டீங்களா? திருமுறை பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிரும், எப்படி நீங்க முடிச்சீங்க? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, பூசை முடிச்சிருச்சு கிளம்புங்க அப்படின்ட்டு கூட்டு போயிட்டாரு. முடிக்கவே முடியாது. ஆனா என்ன செஞ்சாரே தெரியல, பூஜை முடிஞ்சிருச்சுன்னாரு. சரி ரைட்டு. அதிஷ்டானம் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாதா? நீ என்னது ரொம்ப வேகமா பண்ணாலுமே ஒரு 10 நிமிஷம், 5 இல்ல 10 நிமிஷம் ஆகும். அனுஷ்டானத்திலையா? அனுஷ்டானத்துல அப்படி கிடையாது. அது சதாசிவ தியானம். அது ஜெபம் பண்ணது எதுனா ஓம் அஸ்திராயணம் சொல்லி 10 தடவை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன அப்புறம் இது அந்த 3 இடத்துல தியானம் பண்ண சொல்றதுல வேற. நீங்க மூல மந்திரத்தை மட்டும் தான் ஜெபம் பண்ணணும், மற்றதெல்லாம் பண்ண வேண்டாம். சரியா? அதுல நான் போட்டுருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் தவறா நீங்க எடுத்துக்கிட கூடாது. நான் உங்களுக்கு நல்லா சொல்லி தரேன். சரி வாங்க.
சிவாய நமன்னு சொல்லல, ஓம்காம் தன் மகேசாய வித்பகே வாக்கு விசித்தாய நீ தன்னோ சிவ பிரசோதயா சொல்லி 3 தடவை. அப்படியா? 3 தடவை தர்ப்பணம் விட்டு அதை 10 முறை ஜெபிச்சு மறுபடியும் ஒரு தடவை எடுத்து அது தர்ப்பணம் கொடுக்கணும். அது தர்ப்பணத்துல வரும். அது மாதிரி தாகசாந்தின்னு சொல்லி சாமிக்கு சிவாய சுவாகா சிவாய சுவாகான்னு சொல்லி சாமிக்கு தாகசாந்தி கொடுத்து 3 முறை விட்டு 10 முறை ஜபிச்சு ஒரு தடவை எடுத்து விடணும். இப்படிலாம் அனுஷ்டானங்களை வரும். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். சே, அப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சார். இப்ப மோகினி என்னும் பெண் உருவாய் மாபெரும் சிவனை மயங்க செய்து தாம் ஒரு பூதேவியாம் மாதில் மயங்கிய திருமாலும் விண்ணில் உள்ள கருமேகம் போல் ஊறும் மயிலை உடையவனாய் சரவண பொய்யில் அவதரித்த ஆறுமுகனது 6 எழுத்து உண்மையை என் மைந்தனுக்கு உபதேசிப்பேன் என்று இப்ப என்ன சொல்றாரு? முருகப்பெருமானை அவர் நினைக்கிறார். எப்படி சிவபெருமான் மைந்தனுக்கு உபதேசம் செய்தாரோ அந்த சரவணபவ என்கின்ற மந்திரத்தை என் மகனுக்கு நான் உபதேசிப்பேன், கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடுவான் என்று யார் விரும்புகிறார்? திருமால் விரும்புகிறார். யாரோடப்பா? பிரம்மாவுடைய அப்பா. பரவாயில்ல, கதையை ரொம்ப கவனமாக. சரி, இந்த 6 எழுத்து உண்மையை என் மைந்தனுக்கு உபதேசிப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த 6 எழுத்துல என்னதான் இருக்கு? அப்படி சரவண பவால என்ன இருக்கு? சா அப்படின்னா லட்சுமி கடாட்சம் பேரான். சானா ரா அப்படின்னா சரஸ்வதி கடாட்சம். அதாவது இவங்க செல்வம் வந்து சேரும், படிப்பு நல்லா வரும். இந்த சரவண சொன்னா என்ன உண்டாகும்? செல்வம் வீடு தேடி வரும். முருகப்பெருமான் படம் வீட்டுல இருந்ததுன்னா லட்சுமி தேவி ஓடோடி வந்துருவாங்களாம். எங்க அத்தை எங்க வருவாங்க? மருமக இருக்கிற வீட்டுக்கு ஓடுவாங்க. அதனால லட்சுமி கடாச்சம் அங்க ஜோதியா இருக்கும். முருகப்பெருமான் வீட்டுல படம் வச்சிருந்தாலும் சரி, விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல வேலு மட்டும் வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் யார் வீட்டுல முருகப்பெருமானுடைய படம் இருக்கு? கிட்டத்தட்ட எல்லாருமே கை தூக்கிடுவாங்க. யார் வீட்டுல வேல் இருக்கு? வேலு மட்டும் தனியா இருக்கா? வேலு மட்டும் தனியா இருக்கா? தனியா இருக்கு. அதுதான் வேலை வச்சிருக்கீங்களா? நீங்க வேலை இல்லாம எந்த முருகப்பெருமான் படம் வச்சிருந்தாலும் வழிபாடு பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? வேலோடு தான் இருக்கணும். முருகப்பெருமான் படம் இருந்தா வேலோடு தான் இருக்கணும். இல்ல தனியா கூட வேலை இருக்கலாம். அப்படியா? சரி, வேல் இல்லாத வழிபாடு ஆகாது. அதனால வேலோடு தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அது வந்து ஞானம். சிலர் பாத்தீங்கன்னா வெறும் வேலு மட்டும் வச்சுமே அதுக்கு திருவாச்சி வச்சு தனியா மூலவராகவே வச்சிருப்பாங்க. அடியில் மலேசியா போயிருந்தேன். அப்ப மலேசியா போகும்போது அங்க உள்ளவங்கிட்ட கேட்கும் போது அந்த மலையில 10 மலையில ஆரம்பத்துல வெறும் வேல் வடிவில தான் காட்சி கொடுத்துருக்காரு சாமி முருகப்பெருமான். அதுக்கப்புறம் தான் அந்த மலையை உருவாக்கியவர் என்ன பண்ணாரு? அந்த அதுக்கப்புறம் தனியா வேலை வச்சு வழிபாடு பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் மூர்த்தத்தை வச்சு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெரிய முருகப்பெருமான் வச்சிருக்காங்க பார்த்திருக்கீங்களா? 137 அடியில அதை செஞ்சு இப்பயும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அங்க மலேசியால. அதை பாக்குறதுக்காகவே அடின்னு போய் சாமி திருவிழா பார்த்துட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா போய் என்ன செய்யுங்க, முருகப்பெருமான கண்டிப்பா போயிடுவோம். எல்லாரும் பிளைட் டிக்கெட்டை போட்டு கண்டிப்பா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய் சேர்த்து வச்சு அத்தனை பேரையும் கூட்டு போயிடுவோம். கண்டிப்பா செஞ்சிருவோம். திருவூர் கூட்டி வைக்கிறோம். இப்ப சாமிகிட்ட விண்ணப்பிப்போம். கண்டிப்பா ஒரு நாள் மலேசியாவுக்கு எல்லாருமே இது முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும். எல்லாரும் பாஸ்போர்ட் எடுக்க இப்ப ராஜபாளையத்துக்கு வந்துருச்சு பாஸ்போர்ட். நீங்க எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா போயிட்டு வந்துடலாம். எல்லாம் எடுக்க முடியாது நினைக்கீங்களா? இறைவன் நினைச்சா எங்கனாலும் போயிடலாம். நீ அமெரிக்கா கூட போய் என்ன செஞ்சிடலாம். சாமி போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் மனசு வைக்கணும். நாம நினைச்சாலும் நடக்காது. சாமி நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா நடக்கும். சா என்றால் லட்சுமி கடாச்சம், ரா என்றால் சரஸ்வதி கடாச்சம், வா என்றால் மோட்சம். வா என்பது என்னது? மோட்சம். மோட்சத்தை தருபவன் முருகப்பெருமான். தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வைத்த வடிவேலா அப்படி சொல்றாரு. என்ன சொன்னாரு? தகைமை சிவஞான முக்தி அப்படின்னாரு. முருகப்பெருமான் என்ன முக்தி தருவாரு? சிவஞான முக்தியை தருவார். அவர் முருக ஞான முக்தி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. முருகப்பெருமான் வந்து முருக ஞான முக்தி எல்லாம் கொடுப்பாரு. முருகப்பெருமான் சிவஞான முக்தியை தான் கொடுப்பாரு. அதனால அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் என்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடு வார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோன்னு அருணகிரிநாத பெருமான் பாடினார். அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க.
அப்ப அவரு என்ன கொடுப்பாரு? சிவஞான முக்தியை முருகப்பெருமானும் தந்துருவார். அதனால மோட்சம் என்றும், நான் என்றால் சத்திய ஜெயம் என்றும். பகைமை, சத்திய ஜெயம்னா பகைமை இருக்காது. முருகப்பெருமான வழிபாடு பண்றவங்களுக்கு என்ன இருக்காது? பகைமை இருக்கு. மிருத்யுஜெயம் என்றும், அப்புறம் நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், எல்லாத்தையும் தரக்கூடிய மந்திரம் எது என்று கேட்டால் சரவண பவ என்கின்ற 6 எழுத்து மந்திரம் ரொம்ப முக்கியமானது. சரவணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவா சொற்பொழிவுல அவர் பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சரவணன் அவர் பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீ யோசிப்பீங்க. சரவணன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க சொல்லுங்க. யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க. தர்பை வனம், கரெக்டா சொல்ல. தர்பை சரவணம். சரவணா வனம்னா காடு. சரவணம் அப்படின்னா தர்பை காடு. தர்பையில் அது இன்னொன்னு. பவ அப்படின்னா சரவணன்னா தர்பை, பவன்னா தோன்றுதல் அர்த்தம். தர்பையிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சாமி தோன்றுதல் அப்படின்னாலே நீ என்ன செஞ்சிடக்கூடாது? பிறந்ததுன்னு சொல்லிடக்கூடாது. முருகப்பெருமான் பிறந்திருக்காரு உங்களுக்கு, தர்பக்காட்டுல போய் பிறந்திருக்காரு உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது. அவர் இப்ப சூரியன் காலையில தோன்றுது, அப்ப என்ன பிறக்குன்னு அர்த்தமா? சூரியன் நித்தலும் தோன்றத, அது ஏற்கனவே மறைஞ்சிருக்கு, இப்ப என்ன செய்யுது? தோன்றுது, உதிக்குது. அதுதான் சொன்னாரு, அருவமும் உருவமும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தன 4 உலகம் உய்ய அப்படின்னாரு. உதிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மறைஞ்சிருக்கிறது, இப்ப உதிக்குது. சூரியன் மறைஞ்சிருந்தது, இப்ப உதிக்குது. அப்ப ஏற்கனவே 6வது முகம் உள்ள இருந்தது. சாமி சிவபெருமான் 6வது முகம் மறைவா இருந்தது. இப்ப எல்லாரும் கண்டு தொழட்டும் சொல்லி கொண்டு வந்த முகம் தான் என்ன முகம்? அதோ முகம் என்கின்ற 6 முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகம். அதுக்கு பேரு என்ன பேரு? அதோ முகம்னு பேரு. அது கருணைகூர் முகம்னு பேரு. அந்த 6 முகமே எப்படி இருக்குமா? கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தன 4 உலகம் உய்ய என்று கந்தபுராணமும் நமக்கு அருமையாக சொல்லி. ஏற்கனவே மறைஞ்சிருந்தது இப்போது. அப்ப தோன்றுதல் அப்படின்னா சாமி ஏற்கனவே மறைந்திருந்தார், இப்ப தர்பையிலிருந்து தோன்றினார். அதனால சரவணன் என்று பெயர். தர்பைனா ரொம்ப புனிதமானதுன்னு அர்த்தம். இப்ப எந்த ஒரு இதையும் சுத்திப்படுத்தணும், எதை வச்சு சுத்திப்படுத்துவாங்க? தர்பையை வச்சுதான் சுத்திப்படுத்துவாங்க. இப்ப நீங்க கும்பாபிஷேகம் எல்லா நிகழ்ச்சிக்கு நீங்க போய் பாருங்க, அங்க எப்பயுமே ஐயர் என்ன வச்சிருப்பாங்க? தர்பையை கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த நேரம் சுத்திப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப முருகப்பெருமான் என்ன செய்வாரு? எல்லா ஆன்மாக்களுடைய ஆணவ மலத்தையும் என்ன செய்வாரு? சுத்தி படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் அவர் தர்பையில இப்ப இன்னொரு சின்ன விஷயம் கிடைச்சிச்சு. இப்ப சிவபெருமான் நடனம் ஆடுறாரு, காளி தேவியோட நடனம் ஆடினாரு. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிவபெருமான் காளி தேவியோடு போட்டி போட்டாரு, அதனால இவர் காலை தூக்கி நடனம் ஆடினாரு, அம்பாள் தோல்வியை ஒத்துக்கிட்டு தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மை அது கிடையாதான். என்ன காரணம்? அதல சேர நாராட அதல காளி தானாட அப்படிங்கிறாருல. இப்ப சாமி நடனம் ஆடும்போது கூட அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான் அங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஆடுறாங்க? காளியோடு சேர்ந்து சாமி நடனம் ஆடுறாரு. அப்படி நடனம் ஆடும் போது என்ன செஞ்சது? அந்த நேரத்துல சந்திரன் யார் காலில் விழுந்தாரு? சிவபெருமானுடைய திருவடியில் விழுந்தார். அப்படி சிவபெருமான் திருவடியில் விழுந்தவனை அப்படி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அப்படி என்ன செஞ்சாரு? நேர கொண்டு போய் சிரசுல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த சிரசுல வச்சதும் உடனே காளிதேவி பார்த்து, ஒரு காலில் விழுந்தவனை தலையில தூக்கி வச்சிருக்கின்ற இவ்வளவு பெரிய கருணையா அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி இருந்து பார்த்தாங்களா அம்பாள். சாமி அப்படி இருப்பாரா? அப்படி யாரையும் தோக்கணும்னு நினைப்பாரா? காளிதேவி தோக்கட்டும் அப்படின்னு நினைப்பாரா சாமி? அதுக்காக சிவபெருமான் நடனம் ஆடல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாமி எப்பயுமே உயர்வு, யாரையும் தோக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க மாட்டார். அவர் எல்லாத்தையுமே கருணை. அந்த நேரத்துல சந்திரன் தன்னை சார்ந்த காரணத்தினால, அடைக்கலம் என்று புகுந்து வந்த காரணத்தினால அவனை தூக்கி என்ன செஞ்சாரு? காலில் நடனம் ஆடிக்கிட்டே அவரை கொண்டு போய் எங்க வச்சாரு? தலையில. உழவு முடியாத அந்த சந்திரனை உலாவும்படி செய்தார் நமது சிவபெருமான். நிலவு உலாவிய நீர்மலி பாட்டு தெரியுமா அவங்களுக்கு? உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய. அவனால உழவ முடியல, தச்சன் அப்படியே கலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி உழவ முடியாத அந்த சந்திரனை நீ வாட்டு சிரத்துல வச்சுட்ட, நீ வாட்டு உலாவுப்பா அப்படின்ட்டாரு சாமி. நிலவு உலாவிய நீர்வழி அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலை சிலம்படி. அப்ப எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. சாமி எல்லாத்துலயுமே கருணை.
கருணை தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்பயுமே இந்த உயிர்களுக்கு எப்படி அருள் செய்யணும், எப்படி அருள் செய்யணும், இதை எப்படி நம்ம பக்குவப்படுத்தணும், இதை எப்படி நமக்கு இந்த பேரின்பத்தை இந்த உயிர்களுக்கு கொடுக்கணும், இந்த சிந்தனை தான் சாமிகிட்ட இருக்குமே தவிர எந்த உயிரும் தண்டிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் சிவபெருமான்கிட்ட கிடையவே கிடையாது. எப்படியாவது அதுவும் பேராசையா, நமக்காவது ஆசை தான் இருக்கு, சிவபெருமானுக்கு பேராசையா இருக்கான். என்ன பேராசை கேட்கீங்களா? எப்படியாவது இந்த உயிர்களை தன்னை வசம் எடுத்து எப்படியாவது இந்த பேரின்பத்தை இந்த உயிர்களுக்கு நல்க வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமான். பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மா நாய் அப்படிங்கிற. ஆனா பேராசை சாமிக்கு. நமக்கு என்ன ஆசை? இந்த உலகத்து மேலேயே ஆசை இருக்கு, அதுலயும் பேராசை இருக்கு. சில பேர் அதுல போய் அடிபட்டு விழுந்து வந்தாலும் மறுபடியும் அதுலயே தான் போய் என்ன செய்யறாங்க. அதனால மாணிக்கவாசகர் பல பாட்டுல என்ன சொன்னாரு? நாயை ஓமானமாவே சொன்னாரு. நாய் என்ன செய்யும்? எலும்பு துண்டை கடிக்கும், கடிச்சு ரத்தம் வரும், துப்பும், மறுபடியும் அதையே எடுத்து சாப்பிடுமா, கக்கினதே எடுத்து என்ன செய்யுமா. அதே போல நம்ம எவ்வளவுதான் இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்தாலும் சாமி கிட்ட வந்து அதுவும் மறுபடியும் போய் அனுபவிக்கணும் அப்படின்னு எங்க போடுறோம்? உலகத்தை நோக்கி. அதனாலதான் நாய் ஓமானமும் பல இடங்கள்ல சிறு நாயினும் கடை ஆயவன் கட்டணேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டி நாய் கழுக்குண்டிலே அப்படின்னாரு. அதுல சிறு நாயினும் கடையேன்னாரு. சாதாரண நாய் சிறு நாயினும் கடையேன் அப்படின்னு. அதே நாய் சிவிகை ஏற்றுவித்து அம்மா எனக்கு அருளியவாறு ஆறுபெறுவார் அச்சவைனாரு. அந்த இடத்துல ஒரு நாயை சொன்னாரு, நீங்க நாயை என்னதான் வீட்டுல கூட்டு வச்சு சிங்காரிச்சு அழகு பார்த்து சிவிகை வச்சாலும் தெருவில் ஒரு நாய் குறைச்சதுன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? அது வந்து நம்ம என்னதான் சிங்காரிச்சு நம்ம சாமியை கொண்டு உயரத்துல வச்சாலும் நாம எங்க ஓடிடுறோம்? ஒரு 10 நிமிஷம் இருங்க, அவசரமா ஒரு சீரியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. என்ன செஞ்சு அன்னைக்கு அப்படிதான் நம்ம வைத்தியசாலையில போய் அடி வழிபாடு பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அதுதான் வேகமா போனாங்க. ஏ சார் என்ன செய்ய அவசரமா எங்க போறீங்க? வீட்டுல விருதுல இல்ல சார் ஒரு முக்கியமான சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பாக்குறதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்கேன், அதை மட்டும் என்னால விடவே முடியல சுவா அப்படின்னாங்க. கண்டிப்பா அதை சீக்கிரம் சாமி உங்களை விட வச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. சில பேரு ஒரு இது மேல பற்றா இருப்பான், ஏதாவது ஒரு இதுல பற்று ஆழ்ந்துருக்கு, அதுல போய் தான் சாமி என்ன செய்வாரு மாத்தி எடுத்துட்டு. ஒரு காலத்துல சீரியல் பார்த்தவங்கன்னா இன்னைக்கு என்ன செய்வாங்க, எல்லாம் திருவாசம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திருவாசம் எழுதிட்டு இருக்காங்க, திருமுறை பாடிட்டு இருக்காங்க, எல்லாம் மாறிட்டாங்க ஓரளவுக்கு சாமி திருவிழால. நான் அடுத்த நாளைக்கு வந்து திருமுறை சொல்லி கொடுக்கலான்னு ஒரு யோசனை இருக்கு. நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 6 to 7 மணிக்கு மேல அந்த பாபா பேசுறாங்க, சுந்தர மகாதீஸ்வா பேசுறாங்க. அதனால அதுல போய் கலந்துக்கிறவங்க கலந்துக்குவாங்க. சரிதானே? எங்க தேவரம் போன வாரம் பேசுறேன் சார். தெரியாதா? சென்னையா? இல்ல சார், நீங்க வந்தீங்களா இன்னைக்கு? போன வாரமா அதுக்கு முன்னாடி வருமா இல்லையா? சரி, அடுத்து நான் சொல்லிடுறேன் சார். நாங்க இங்க பேசுறாங்களா? அதனால வாய்ப்பு உள்ளவங்க போய் கலந்துக்கோங்க. நாளைக்கு 6 to 7 டைம் ஆச்சா? 6 to 7 நம்ம இங்க வந்து என்ன சொல்லி கொடுக்க போறோம்? தேவாரம் சொல்லி கொடுக்க போறோம். அடியும் நாளைக்கு பார்ப்பேன் யாரு கரெக்டா 6 மணிக்கு ஆறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப ஆர்வமா யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்குதான். சிவா இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சிவா? நாங்க வீட்டுல வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 6:15 ஆயிடுச்சு சிவா. சரி, ஒரு 6:15 வந்துருங்க. சரிதானா? ஒரு 3/4 மணி நேரமாவது சரிதானா? முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? 6 மணிக்கு வாங்க. முதல்ல பிடியதன் உருவமை ஆரம்பிச்சு, சிவா இந்த பாட்டுல எங்களுக்கு நல்லா தெரியும், புரியுது உங்களுக்கு? அடுத்த என்ன பாட்டு? நான் கடவுளை பெற்றவள், இது எங்களுக்கு தெரியும். நீங்க நாளைக்கு வந்து தெரிஞ்சாலும் நல்ல என்ன செய்யும் பண்ணோடு பாடுவதற்கு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும்னு அடியே விரும்புறேன். அதுபடி நீங்க வந்து பிடியதன் உருவமை எப்படி எல்லாம் பாடலாம், பிடியதன் உருவமை இப்படிதான் பாடணும் இல்லை, அது பல வகையில பாடுற விதம்லாம் இருக்கு. காலையில கூட நம்ம வைரஸ் அடின்னு பாடி காமிச்சேன். முதல்ல நீங்க எல்லாம் எப்படி பாடுவீங்க? பிடியதன் உருவமை கொளமிகு கரி, அப்படிதானே பாடுவீங்க. எப்படி பாடுவீங்க? பிடியதன் உருவமை கொளமிகு கரியது, எப்படி பாடுவீங்க? ஏது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், இப்படி பாடுறது இருக்கு. இன்னொன்னு தெரியுமா இருக்கு? இதோட பாஸ்டா பாடுறது இருக்கு. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளை நன்மிகு கொடை வடிவின வயல் வழி வளமுறை இறையே, அப்படி பாடுறது இருக்கு.
இப்ப நீங்க அவசரமா ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல இந்த ராகத்தை எடுத்துடுறாரு. சாமி சாமி எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு சாமி, ட்ரெயின் வேற வந்துருச்சு, அதனால நான் என்ன செய்யறேன், இந்த பாட்டை அவசரமா நான் பாடிட்டு கிளம்புறேன் அப்படின்னு பாடுறதெல்லாம் இருக்கு. நிதானமா பாடுறது இருக்கு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு, பல ராகத்துல பாடலாம். சரி, அது எப்படி எல்லாம் பாடலாங்கிறத நம்ம எல்லாரும் வந்தீங்கன்னா, நாளைக்கு விநாயகர் பெருமான் தேதி, முருகப்பெருமான் தேதி, பூலியர்கோன் வெப்படித்த தோடு செய்வேன், இந்த நாளையும் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம்னா வாரம் ஏதாவது ஒரு பதியம். ஒவ்வொரு பண்டையும் ஒவ்வொரு பாடல் முதல்ல நம்ம நட்டப்பாடை பண்ண பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பண்ணை மட்டும் பாடினாலே போதும், நமக்கு 1 மணி நேரம் அழகா நம்ம எல்லாரையும் பாட வச்சிடணும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் பண்ணோடு பாட வைத்து நீங்க வீட்டுல போய் அந்த பண்ணோடு நீங்க பாடி பாருங்க. உண்மையிலே சாமி மகிழ்ந்து கேட்டு உங்களுக்கு அருள் செய்யறதுக்கு ஓடி வந்துருவாரு. புரியுதா? உங்களுக்கே பாடணுங்கிற ஆசை வந்துடும். அந்த பண்ண எந்த பாட்டு இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, உட்காந்து பாட ஆரம்பிச்சிருவீங்க. சரிதானா? சரி, முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளுவர் நமக்கு கூட்டி வைக்கட்டும். நாளைக்கு எத்தனை மணிக்கு எல்லாரும் வருவீங்க? எப்படியும் ஒரு 6:30 வந்துடும். 6:30 வந்துடும். உடனே அந்த 6 எழுத்து உண்மையை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று தாமரை அணையில் தங்கிய பிரம்மனை அன்பு மேல் கொண்டு கல்வி அனைத்து நீ உணர்ந்து சொல்லும்படி 6 எழுத்தின் உள்பொருள் நுட்பத்தை உபதேசிப்போம் என்று சோர்வில்லாதபடி கேள் அப்படின்னாரு. இப்ப உபதேசம் செய்யும்போது எப்படி இருக்கணும், மாணவர் எப்படி இருக்கணுமா, சோர்வு இல்லாம உட்காந்து கேட்கணுமா. இப்ப குருநாதர் உபதேசம் சொல்லிக்கிற போது தூங்கிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் இந்த உபதேசம் ஆகும்போது ரொம்ப பயமா இருக்கும். குருநாதருக்கு முன்னாடி போய் உட்காரும் போது ரொம்ப பதட்டமா இருக்கும். அடின்னு வந்து அப்படியே கொஞ்சம் எனக்கு அசத்துச்சு. எனக்கு அதிகாரம் நாங்க வெளில இருந்து இருந்துச்சு போயிட்டோம், சாமி முன்னாடி உட்காந்தது அப்படியே அசத்திக்கிட்டே இருந்தது. ரொம்ப முக்கியமான நேரம், கொஞ்சம் அசத்துட்டோம்னா மந்திரம் போயிடும் அப்படின்னு ரொம்ப கவனமா இருந்தோம். அந்த உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வார்த்தை, மன்னா என்னை ஒரு வார்த்தையில் படுத்து அப்படிங்கிறாரு மாணிக்காச பெருமான். அந்த ஒரு வார்த்தையில தான் எல்லாமே, நம்ம லைஃபே அதுலதான் இருக்கு. அதனால உபதேசம் காலகாலத்துல எல்லாருமே இப்போ ஒரு ஆள் தயாராகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு ருத்ராஜம் போடுறாங்க, அடுத்து தொடர்ந்து திருவள்ளுவர் கூட்டி வைக்கிட்டோம். சரி, நீ என்ன ருத்ராஜம் போடலையா சார்? திருவள்ளுவர் கூட்டி வச்சிடும், கவலைப்படாங்க. என்ன சார், யார் யார் போடலையோ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே ருத்ராஜம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு போடல? போடாது சிவா ஒண்ணு, வேற நித்தியாசம் போட்டாங்க. எல்லாருமே போட்டாச்சா? நீ சரி, ஒரு 4-5 பேர் இருக்கட்டும். இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ஒண்ணும் சொல்ல முடியாது, ஏன்னா டீச்சர் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. சரி பாசம். ஆமா, சரிங்க சார். 6 எழுத்தின் உட்பொருள் நுட்பத்தை உபதேசிப்போம், அதை நீ வந்து சோர்வு இல்லாதபடி கேள் அப்படின்னு சொல்லி திருமால் சொல்ல பிரம்மா என்ன பண்ணாரு, அதை கேட்டார். சிறவேல் ஒரு தலை ஒளிந்துள்ளது, வருதலை விரும்பி யாயின சூரபத்மனுடைய மாமரத்தை எதிர்த்து அலையுடைய கடலில் புலால் ஆற்ற விழச் செய்த வலிமை உனையுடைய ஒப்பற்ற செவ்வியவேல் இறைவனது மந்திரத்தை உயர்ந்த குருவின் உபதேசம் கிரமமாக ஓதுவோம், அதை நீ சீட பாவனையில் இருந்து கேட்பாயாக என்று திருமால் வந்து யார்கிட்ட சொல்றாரு, பிரம்மாட்ட சொல்றாரு. சொன்னது உடனே திருமால் உபதேசித்த அந்த 6 எழுத்தையும் கமலாசன நான்முகன் உலத்தில் நிறைந்த உவகையுடன் பலகால மானசீகமாக உருவேற்றினான். அந்த தவம் கண்டு முன்னின்ற முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம், அவர் தவத்துக்கு இணங்கி முருகப்பெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுக்க, அவர் வந்து அப்படியே முருகப்பெருமானை போற்றி ஒவ்வொன்னா சொல்றாரு. அதை பத்தி ஒரு நிறைய பாடல்கள் இருக்கு. நான்முகனாகிய பிரம்மா முருகப்பெருமானை நோக்கி அந்த போற்றி எல்லாம் சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, உன்னை நோக்கி தவம், நீ எதுக்குப்பா தவம் செய்யற அப்படின்னு சொல்லி சாமி கேட்கிறாரு. முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன செய்யறாராம், பெருமானே நான் என்ன செய்யறேன்னா 5 கலைகளில் ஒன்று அறுபட்டதனால் வருந்தி உம்மை நோக்கி தவம் செய்தேன் என உள்ளம் நொந்து உரைத்தார். இப்போ ஒரு தலை பயிற்சி, அந்த இதை வச்சு நான் நொந்து என்ன செய்யறேன், நான் உன்னை வந்து வேண்டுகின்றேன் அப்படின்னு பிரம்மா வந்து முருகப்பெருமானிடம் உரைத்தார். அப்படி உரைத்ததுமே அவருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் விழுந்து திருவடிகளை வணங்கி கண்ணீர் மலை பொழிந்து செருக்கினால் விளைந்த துயர் தவிர்ந்து மனநிலை அடைந்து அளவில்லா அன்பால் மீண்டு வணங்கி எழுந்து இத்துதிகளை கூற தொடங்கினார். அது என்னென்ன துதியெல்லாம் அவர் கூற தொடங்கினார் அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் வாரி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு அடியின் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க வேண்டிய சூழ்நிலை முடியாது.
அப்படியா? அதான் நான் பார்த்தேன். இல்லன்னா 7:45 விட மாட்டேங்கிறே. தெரியுது. சரி ரைட்டு. சரி. ஒரு என்ன வருஷா அந்த பாட்டுக்கு அது வாசத்தை வடிக்க முடியிருக்கு. இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயல் தகர்களிடையறந்த தினை காவல் பனசகுர மகளை வந்தி தனை போனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாயபுரம் வரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாய் குயிலாரும்பொழில் திருவாவுடதறிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோழி தலைக மாதோ வான்முகில் வளாது வேகம் அடிபடம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஐயம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏரிய மங்கே வாழ்க யானதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம். அது நம்ம பார்வதி பதையே தேவா தென்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம்.